வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம வந்து ஒரு சிம்பிளான மாடல் தான் பார்க்க போகிறோம். இப்போ சாரீலேருந்து கொஞ்சமாக கிளாத் எடுத்து அதையும் வச்சுட்டு லேஸ் ஒர்க் வச்சு பைப்பிங் வச்சு இந்த மாதிரி நம்ம வந்து பார்க்க போகிறோம். இப்போ மாடல் ப்ளவுஸ் போடுறதுக்கு சின்ன வயசில் இருக்கிறவங்க இல்லை, கிட்டத்தட்ட ஒரு 50 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்குமே இந்த மாதிரி சின்ன சின்ன டிசைன் எல்லாம் நமக்கு ஏற்ற மாதிரி தைச்சி போட்டால் நல்லா இருக்குமே அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆசை இருக்கும். அவங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த மாதிரி சிம்பிளான மாடல் எல்லாம். நீங்கள் வந்து கொஞ்சம் ஏஜாக இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி மாடல் எல்லாமே ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்ப நீட்டாக சிம்பிளாக அழகாக இருக்கும். இப்போ இதுக்காக சேரீலேருந்து கொஞ்சமாக கிளாத் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போது இந்த ப்ளவுஸ் பீஸில் நல்ல கிளாத்லேயும் லைனிங்லேயும் முதுகு பீஸ் கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ இந்த லைனிங்கில் நம்ம வந்து நெக்கோட அகலம் 2.5 இன்ச்சு வந்து மார்க் பண்ணியிருக்கேன். உயரம் வந்து 8.5 இன்ச்சு மார்க் பண்ணி இப்போ இதை வந்து பாக்ஸ் வரைஞ்சாச்சு. இப்போ இதில் வந்து நம்ம நெக்கோட அந்த வடிவத்தை வந்து வரைஞ்சிக்கிடலாம். அதை கார்னர்லேருந்து மேலே ஒரு 1.5 இன்ச்சு அளவுக்கு லைட்டாக கொஞ்சம் மார்க் பண்ணி கிராஸாக கீழே வரைக்கும் இழுத்து விட்ருக்கேன். அதுக்கப்புறமா அந்த பாக்ஸில் இருந்து லைட்டாக 1 பாயிண்ட் அளவுக்கு வெளியில் வர்ற மாதிரி தான் நான் வந்து அந்த மார்க் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா மறுபடியும் மேலே வரக்கூடிய இடத்துல கொஞ்சம் உள்பக்கமாக வளைஞ்சி வர்ற மாதிரி. ஏன்னா இது வந்து நான் சொல்லியிருக்கேன், கொஞ்சம் ஏஜாக இருக்கிறவங்க வந்து போடுறது அப்படிங்கிறதுனால ரொம்ப அகலமாக வந்து நான் கொடுக்கல. இதுவே வந்து கொஞ்சம் இளம் வயசு பிள்ளைங்கள்லாம் போடுறாங்க அப்படின்னா நம்ம வந்து நல்லா டீப்பாக வளைவாக எடுத்து கொஞ்சம் அகலமாகவும் எடுத்து வரைஞ்சிக்கிடலாம். அது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போது ஒவ்வொருத்தருக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து மாடல் தைக்கணும். அதனால நான் அந்த மாதிரி உங்களுக்கு தெளிவாக சொல்லி கொடுத்துருக்கேன். ஏன்னா புதுசாக தைக்கிறவங்களுக்கு கொஞ்சம் யாருக்கு எந்த மாதிரி மாடல் தைக்கணும் அப்படிங்கிறது கொஞ்சம் பயமாகவும் இருக்கும் இல்லையா, அதுக்காக தான். இப்போ அந்த கட் பண்ணி எடுத்த அந்த சின்ன பீஸ் இருக்குது பாருங்க, அதே வந்து இந்த மாதிரி இன்னொரு பீஸில் எக்ஸ்ட்ரா பீஸ் வந்து எடுத்து அதை 2ஆக மடிச்சுட்டு அதில் நெக்குக்கு சரியான அளவில் கட் பண்ணணும். சுற்றி வரக்கூடிய இடங்களில் ஒரு 1/2 இன்ச்சு 3/4 இன்ச்சு அதிகமாக விட்டு கட் பண்ணி அந்த பீஸை எடுத்துடலாம். நம்ம நெக்கில் கட் பண்ணி எடுத்த பீஸை ஒரு பக்கம் வச்சிடணும், அது கடைசியில் நமக்கு தேவைப்படும். இப்போ இந்த கிளாத்தை நம்ம வந்து சாரியோட கிளாத்தில் வச்சுட்டு ஒரு தையல் போட்டு திருப்பி அதுக்கப்புறமா இந்த 2 கிளாத்தையும் சேர்த்து விளிம்பில் தையல் போட்டுடலாம். இது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். நிறைய வருஷமாக நம்ம வந்து தைச்சிட்டே இருக்கக்கூடிய மாடல் தான். இருந்தாலும் இந்த மாடல்கள் வந்து இன்னுமே விரும்பி கேட்டுகிட்டே தான் இருக்காங்க. கஸ்டமர் வந்து விரும்பி கேட்கும்போது நம்ம வந்து இதை தைச்சி கொடுக்க தான் செய்யணும். அதுவும் இல்லாமல் தினமும் புதுசு புதுசாக தையல் பழகிறவங்க இருப்பீங்க. உங்களுக்கும் இந்த மாதிரி மாடல்ஸ் எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படிங்கிறதுனால தான் ரொம்ப சிம்பிளான மாடலாக இருந்தாலுமே நான் என்னோடய சேனலில் வந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். ஒருவேளை இந்த மாடல் ஏற்கனவே எனக்கு தெரியும் அப்படின்னாலும் மறக்காமல் ஒரு லைக் வந்து கொடுத்துருங்க. நிறைய பேர் பிகினர்ஸாக இருக்கிறவங்களுக்கு வந்து அந்த வீடியோஸ் வந்து சென்ட் ஆகும். அப்போ வந்து அவங்களுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்கும், அதுக்காக தான். இப்போ இதில் வந்து கொஞ்சம் அந்த ப்ளவுஸோட கிளாத்து வந்து எடுத்திருக்கேன், கிராஸாக எடுத்திருக்கேன் 1.25 இன்ச் அகலத்துக்கு. அதை வந்து ஒரு பக்கத்தில் மடித்து தையல் போட்டிருக்கேன். நம்ம எப்போவுமே பைப்பிங் வந்து தைக்கிறதுக்கு தைப்போம் இல்லையா, அதே மாதிரி தான். இப்போ அந்த பீஸை வந்து இந்த நல்ல கிளாத்தில் வச்சு தைச்சிடலாம். இப்போது நம்ம நெக்கு வந்து அது முடிச்சு தான் வச்சுருக்கோம் இல்லையா, அதனால் இந்த பீஸ் வந்து விளிம்பில் தான் வச்சு தைக்கணும். அந்த பிசுறு மட்டும் ஒரு 1/4 இன்ச்சுக்கு வெளியில் தெரிகிற மாதிரி இருக்கணும். ஒருவேளை உங்களுக்கு இது வந்து ரொம்ப தெளிவாக புரியலை, இப்போ தான் புதுசாக பார்க்குறேன் அப்படின்னா என்னோடய சேனலில் பைப்பிங் தைக்கிற வீடியோ வந்து இருக்கும், அதை வந்து பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப தெளிவாக புரியும். நல்ல பொறுமையாக வந்து சொல்லி கொடுத்துருப்பேன். அதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம சேனலில் இருக்க மாடல் வீடியோஸ் எல்லாமே பாருங்கள். உங்களுக்கு அந்த பைப்பிங் வந்து எப்படி தைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியாக புரியும். இப்போ அந்த பைப்பிங் வந்து அழகாக தைச்சி எடுத்தாச்சு. இனி வந்து இதில் ஒரு லேஸ் ஒர்க் வந்து கொடுக்க போகிறோம். இந்த ப்ளவுஸோட பார்டரில் வந்து காப்பர் கலர் இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி ஒரு காப்பர் லேஸ் வந்து எடுத்துருக்கோம். இந்த லேஸோட அகலம் வந்து பார்த்திங்கன்னா 1/4 இன்ச் அளவு தான் இருக்கும். இருந்தாலுமே நான் வந்து இந்த லேஸில் வந்து 2 தையல் கண்டிப்பாக போடுவேன். ஏன்னா அப்போ தான் அது வந்து எங்கேயுமே நெளியாமல் அப்படியே இந்த சென்டரில் மட்டும் தையல் போட்டு விட்டுட்டோம் அப்படின்னா ஒரு சில நேரங்களில் கொஞ்சம் தையல் விலகிட்டாலும் அங்கங்கே ஒரு மாதிரி அப்படி திருங்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் 2 தையல் போட்டு விட்டுட்டோம் அப்படின்னா அது பார்க்கறதுக்கு எப்போவுமே ரொம்ப நீட்டாக இருக்கும். மறுபடியும் ஒரு 1/2 இன்ச்சுக்கு கீழே தள்ளி இன்னொரு லைனும் வந்து இந்த லேஸ் வந்து வச்சுட்டு விட போகிறேன். உங்கள் நெக்கோட அந்த அகலம் இந்த உயரம் எந்த அளவுக்கு இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி இந்த ஸ்டெப்பு வந்து நம்ம இறக்கி இறக்கி வச்சுடலாம். பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா தான் இருக்கும். கொஞ்சம் 1/2 இன்ச்சு 3/4 இன்ச்சு கேப்பில் வர்ற மாதிரி வச்சு தைக்கணும். சென்டரை வந்து கொஞ்சம் கவனிச்சுட்டு அந்த இடத்துல ஒரு மடிப்பு விட்டுட்டு நம்ம அதுக்கப்புறமா தைச்சிடலாம். பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வந்து அந்த பீஸை எடுத்து வச்சாச்சு ஒரு பக்கத்தில். இப்போ நல்ல கிளாத்துக்கு மேலே லைனிங்கை வச்சுட்டு நம்ம நெக்கை சுற்றியும் 1/4 இன்ச்சில் தையல் போடுவோம்ல, அதே மாதிரி தையல் வந்து போட்டு எடுத்துடலாம்.
நமக்கு லைனிங் தான் சரியான அளவு. அதனால் லைனிங்கை மட்டும் கொஞ்சம் கவனித்து ஒரு 1/4 இன்ச் அளவுக்கே தையல் போடலாம். நெக்கில் எப்போவுமே 1/4 இன்ச்சு தான் நம்ம வந்து தையலுக்கு விடக்கூடிய அளவு. அதனால் அந்த அளவு பிடிச்சி தையல் போட்டுட்டு, அதுக்கப்புறமா அந்த உள்ளே வந்து அந்த நல்ல கிளாத் வந்து கொஞ்சம் அதிகமாக நிற்குது பாருங்கள், இதெல்லாம் நிரப்ப கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு, வளைவுகள் வரக்கூடிய இடம், கார்னர் வரக்கூடிய இடம், இது எல்லாத்துலேயும் கட் வந்து கொடுக்கணும். அதுக்கப்புறமா அந்த லைனிங்கை அப்படியே திருப்பிச்சு அந்த வளைவுகளெல்லாம் கொஞ்சம் பொறுமையாக எடுத்து விட்டுட்டு 2 கிளாத்தையும் சேர்த்து விளிம்பில் ஒரு தையல் போட்டுடலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியான மாடல் தான். நான் வந்து உங்களுக்கு இவ்வளோ தெளிவாக சொல்லி கொடுத்துருக்கேன். ஏன்னா புதுசாக தைக்கிறவங்களுக்கும் கண்டிப்பாக இதை வந்து பார்த்ததோ எனக்கு இது புரிஞ்சது, நான் வந்து ஈஸியாக தைச்சி கொடுத்தேன் அப்படின்ட்டு வந்து சொல்லணும். அதுக்காக தான். ஏன்னா நிறைய பேர் வந்து நமக்கு வாட்ஸ்அப்லேயுமே வந்து மெசேஜ் வந்து பண்ணுறாங்க. அவங்க வீடியோஸை வந்து பார்த்து நான் அந்த மாடல் தைச்சி கொடுத்தேக்கா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்து அப்படிங்கும்போது நம்மளுக்குமே வந்து கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருக்குது. புதுசாக தைக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி வந்து கொஞ்சம் தெளிவாக சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா புரிகிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்லையே, அதனால் மட்டும்தான். இப்போ சுற்றி ஜாயின் தையல் போட்டதுக்கப்புறமா எக்ஸ்ட்ரா நிற்கக்கூடிய அந்த கிளாத்தெல்லாம் கட் பண்ணி ஒரே அளவில் எடுத்து வச்சாச்சு. அந்த நெக்கில் இருந்து சின்ன பீஸ் கட் பண்ணோம் பாருங்கள், அதை எடுத்து அந்த ஏற்கனவே நம்ம லேஸெல்லாம் தைச்சி வச்சுருக்க கிளாத்தில் 1/4 இன்ச்சுக்கு மேலே வந்து விட்டுறணும். ஏன்னா நம்ம வந்து அந்த கழுத்தில் 1/4 இன்ச்சு தைச்சிருக்கோம் இல்லையா, அதனால் அந்த பீஸை 1/4 இன்ச்சுக்கு மேலே ஏற்றி வச்சுட்டு சுற்றியும் ஒரு 1/4 இன்ச்சு அளவுக்கு இடத்த விட்டுட்டு நம்ம வந்து மார்க் பண்ணிடலாம். அதே மாதிரி அந்த சென்டரும் லைட்டாக கவனித்து வச்சுக்கிடணும். அதே மாதிரி இந்த ப்ளவுஸையும் 2ஆக பிடிச்சிட்டு கரெக்டாக அந்த சென்டர் விடக்கூடிய இடத்துல ஒரு மார்க் பண்ணிவிட்டு, நம்ம அந்த சின்ன பீஸில் சென்டர் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதையும் இந்த சென்டரும் ஒரே மாதிரி வரக்கூடிய இடத்துல கவனித்து வச்சிடலாம். சுற்றி வரக்கூடிய இடங்களையும் நம்ம கவனிக்கணும். ஏன்னா தையல் எந்த அளவுக்கு நம்ம வந்து பிடிச்சி தைச்சிருக்கோம், அதுக்கப்புறமா எவ்வளவு இடம் விடணும் அப்படிங்கிறத கரெக்டாக கவனிச்சிட்டோம் அப்படின்னா எந்த மாடலாக இருந்தாலும் ரொம்ப ஈஸியாக தைக்கலாம். இப்போ அங்கங்கே 2, 3 பின் வந்து போட்டு வச்சுருக்கேன். இடது பக்கத்தில் இருந்து அப்படியே ஒரு லாக் தையல் போட்டு கொண்டுட்டு வந்து அந்த பின்னெல்லாம் ஒன்றா எடுத்து விட்டுக்கிட்டு பொறுமையாக தைச்சிட்ருக்கேன். எப்போவுமே இந்த நெக்கு வந்து தைக்கும்போது இழுத்து பிடிச்சி தைக்காதீங்க. அது எந்த அளவுக்கு ஃப்ரீயாக வருது அப்படிங்கிறத கவனிச்சுட்டு, அளவுகள் சரியாக இருக்கா அப்படிங்கிறதையும் கவனிச்சுட்டு அப்படியே பொறுமையாக தைங்க. ரொம்ப அழகாக வரும். இழுத்து பிடிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக கழுத்து வந்து நெளிஞ்சிரும். இப்போ வந்து நம்ம முன்பக்கத்தையும் சேர்த்து ஜாயின் பண்ணியாச்சு. அந்த காப்பர் லேஸ் வந்து எடுத்திருக்கேன். நெக்கை சுற்றியும் வைக்கணும். ஆனால் ஒரு 1/4 இன்ச்சுக்கு வெளியில் தான் நான் வந்து வச்சிட்ருக்கேன். அது பார்க்குறதுக்கு ஒரு பைப்பிங் டைப்பில் தெரியும் அப்படின்ட்டு நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஒட்டி வைக்கிறதா இருந்தாலும் உங்கள் விருப்பம் வச்சிடலாம். ஒரு சில பேருக்கு நம்ம வந்து கழுத்தை ஒட்டி வைக்கும்போது அந்த லேஸ் வந்து அந்த கழுத்தில் படும்போது உறுத்துற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்காக நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு 1/4 இன்ச்சுக்கு வெளியில் இப்படி வச்சு தையல் போட்டோம் அப்படின்னா அவங்களுக்கும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அது இல்லாமல் நம்மளுக்கு வந்து தைச்சிட்டு எடுத்து பார்க்கும்போது ஒரு பைப்பிங் தைச்ச மாதிரியே ஒரு ஃபீல் ஆகும். அதனால தான் நான் அதிகமாக இந்த மாதிரி வந்து தைப்பேன். இந்த மாதிரி தைக்கிறது உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிறதையும் கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ இந்த லேஸை சுற்றியுமே இன்னொரு தையல் வந்து நான் போட்டு விட்டுவிட போகிறேன். எப்போவுமே 2 தையல் வந்து போட்டு விட்டுட்டோம் அப்படின்னா அது கொஞ்சம் நல்லா அழகாக அமைஞ்சு வந்துடும், பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ வந்து பின்பக்கம் கம்ப்ளீட்டாக முடித்தாச்சு. இனிமேல் வந்து நம்ம தைச்சி முடித்ததுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். இந்த மாதிரி தான் இருக்குது. நெக்கை சுற்றியும் லேஸ் வச்சுருக்கோம், சென்டரில் லேஸ் வச்சுருக்கோம், சாரியோட கிளாத் வந்து கொஞ்சம் கொடுத்துருக்கோம், அதுக்கு மேலே பைப்பிங்கு. கை வந்து எப்படி தைச்சிருக்கேன் அப்படிங்கிறத பாருங்கள். கை வந்து நார்மல் தான். நார்மலான ஸ்லீவில் நம்ம வந்து நுனியில் பைப்பிங் வந்து வச்சுருக்கோம் சாரியோட கிளாத்தில். அதுக்கப்புறமா ஒரு லேஸும் வந்து வச்சுருக்கோம். எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் பண்ணிவிட்டு, நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ஆன் பண்ணிடுங்க. இது வரைக்கும் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. வணக்கம்.